Hi friends, welcome to SS Academy. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா SSC GD ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் அனலைஸ் பண்ண போகிறோம். இது எப்போ நடந்த எக்ஸாம்னா 6ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 நடந்த செகண்ட் ஷிஃப்ட் தான் எடுத்து வந்திருக்கேன். இதில் ஒரு 10 GS கொஸ்டின் இருக்குது. இது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி நம்ம 7 வீடியோ கவர் பண்ணிட்டோம். இது 8வது வீடியோ. கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டே இருங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், அக்கார்டிங் டு தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹூ இஸ் கன்சிடர்ட் அஸ் எ ரியல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் எ ஸ்டேட்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, இந்திய அரசியலமைப்பின்படி யார் மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, சீஃப் மினிஸ்டர். முதலமைச்சர் தான் மாநிலத்தின் உண்மையான நிர்வாகத் தலைவர். அதுவே வெறுமன நிர்வாகத் தலைவர்னு கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சர் கவர்னரு. உண்மையான அப்படிங்கிற வேர்டு வந்துச்சுன்னா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர். அடுத்தது 2வது கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பாப்புலர் டான்ஸ் ஃபார்ம் ஆஃப் பஞ்சாப்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காண்பவைகளுள் எது பஞ்சாப் மாநிலத்தின் முதன்மையான நடனம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டான்ஸ்லேருந்து ரெகுலராக ஒரு கொஸ்டின் வருது. நம்ம இதுவரையும் 7 பாட்டு பார்த்துருக்கோம். 7 பாட்டுலேயுமே டான்ஸஸ்ஸு, ஃபெஸ்டிவல் இதுலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னென்னா, பஞ்சாப் மாநிலத்தில் எந்த டான்ஸ் அதிகமாக பிரபலமாக ஆடுவாங்கன்னா அதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி, பாங்க்ரா. பாங்க்ரா தான் ரொம்ப ஃபேமஸ் எங்கே, பஞ்சாபில். அடுத்தது 3rd கொஸ்டின், The directive principle of state policy are mentioned in the articles dash of the Indian Constitution. அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அரசு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடுகள்னு இந்திய அரசியலமைப்பில் இருக்கும். இது எத்தனாவது விதியில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, ஆர்டிகல் 36லேருந்து 51, விதி 36லேருந்து 51 வரையும் டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 4th கொஸ்டின், வாட் வாஸ் தி டார்கெட்டட் growth ரேட் ஆஃப் செகண்ட் 5-year பிளான்? அதாவது 2வது 5ஆண்டு திட்டத்தின் இலக்கு எத்தனை சதவீதம் அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, 4.5% தான் 2வது 5-year பிளான் இருக்கும், செகண்டு 5-year பிளானோட இலக்கு. அடுத்தது 5வது கொஸ்டின், ஹூ பிகம் தி ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் தி ICC மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2023 ODI டோர்னமெண்ட்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, 2023 நடைபெற்ற ஒரு நாள் ஆண்கள் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளில் அதிக விக்கெட் வீழ்த்திய வீரர் யார்? இதுதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, முகமது ஷமி. ஷமி தான் அதிக விக்கெட் எடுத்திருப்பார் 2023 ODI வேர்ல்டு கப்பில். அடுத்தது 6வது கொஸ்டின், விச் மூமெண்ட் லெட் பை சுவாமி தயானந்த சரஸ்வதி அட்வொகேட்டட் ஃபார் எ ரிட்டர்ன் டு தி டீச்சிங்ஸ் ஆஃப் தி வேதா? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காண்பவைகளுள் எந்த அமைப்பை சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி, ஆரிய சமாஜம். ஆரிய சமாஜம் தான் சுவாமி தயானந்த சரஸ்வதி ஓப்பன் பண்ணியிருப்பார். அடுத்தது 7th கொஸ்டின், செரோபா ஃபெஸ்டிவல் இஸ் த நியூ இயர் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட்டட் இன் தி ஸ்டேட் ஆஃப்? அதாவது என்ன கேள்வினா, செரோபா திருவிழா என்பது எந்த மாநிலத்தின் புத்தாண்டு திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிறதான் கேள்வி. செரோபா ஃபெஸ்டிவல் எங்கே கொண்டாடுவாங்கன்னா ஆப்ஷன் பி, மணிப்பூரில் தான் கொண்டாடுவாங்க. எதுக்காகனா இதை புத்தாண்டு திருவிழாவாக கொண்டாடுவாங்க. அடுத்தது 8th கொஸ்டின், பை விச் ஆஃப் த ஃபாலோயிங் நேம்ஸ் ஆர் த ப்ரேயர்ஸ் ரிட்டன் இன் தி ரிக்வேதா நோன்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, கீழ்காண்பவைகளில் ரிக்வேதத்தில் எழுதப்பட்டுள்ள பிரார்த்தனைகள் எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ரிக்வேதத்தில் எந்த பிரார்த்தனைகள் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் சி, சுக்தா. சுக்தாங்கிறது ரிக்வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். அடுத்தது 9th கொஸ்டின், வாட் இஸ் த கெமிக்கல் நேம் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் தட் ஃபார்ம்ஸ் தி டூத் எனாமல் இன் தி ஹியூமன் பாடி? அதாவது என்ன கேள்வினா, மனிதனின் பற்களில் உள்ள வேதிப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ, கால்சியம் ஹைட்ரோ ஆக்சி அப்பிடேட். கால்சியம் ஹைட்ரோ ஆக்சி அப்பிடேட். அடுத்தது லாஸ்ட் 10வது கேள்வி, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கேன் ஹெல்ப் கன்சர்வேஷன் ஆஃப் வாட்டர்? அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, பின் வருவனவற்றுள் எது நீர் பாதுகாப்புக்கு உதவும் ஒரு முறை அப்படிங்கிறது தான் கேள்வி. இதுக்கு ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். மழைநீர் சேகரிப்பு முறை தான் இதுக்கு ஆன்சர். இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும், இருந்தாலும் இது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட இந்த வீடியோ ஓவர் ஆகுது. கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.